வணக்க மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாரங்கி மலையில் தாங்க இருக்கோம். அந்த கொண்டாரங்கி மலை எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீரனூர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிராமத்தில் தான் இருக்குது. இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர் தூரத்துலேயும் நம்ம கரூர்லேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துலேயும் தாங்க இந்த கொண்டாரங்கி மலை வந்து அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி ஒரு சூப்பரான மலையேற்றம் தான் பார்க்க போகிறோம். இந்த கொண்டாரங்கி மலையில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம சிவன் வந்து சுயம்புலிங்கமாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் தர்றாரு. அந்த சிவனை பார்க்க தான் நம்ம வந்து இன்றைக்கி மேலே போயிட்டுருக்கோம். நம்ம வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாடிட்டு இருந்ததுனால நம்மளால் இன்ட்ரோ வீடியோ சரியாக எடுக்க முடியல. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்துட்டோங்க. இதை கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே சமதளமாக போகிற மாதிரி போகுது. கொஞ்சம் தூரம் மேலே ஏறணுன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடுலாம் வந்து பார்த்திங்களா யாரோ நெருப்பு வச்சு விட்டாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எரிஞ்சிருச்சு. நம்ம கோயிலுக்கு வரோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சுற்றுச்சூழலெல்லாம் வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமைன்னு சொல்லலாங்க. நீங்கள் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க. இந்த மாதிரி தீ வச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற ஒரு வரலாறு இந்த மலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழிஞ்சு போகும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசேர்னு இல்லாட்டியும் ஏதோ ஓரளவுக்கு க்ரீனாக இருக்கும் அப்படின்னு வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாம் எரிஞ்சு தான் கிடக்குது ஃபுல்லாக. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி படி மாதிரி ஏறுதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோப்பாக போகுது. ஒரு கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி வந்துருக்குறோம். இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவலிங்கம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இல்லை கூம்பாச்சியாக இருக்குங்க. சிவலிங்கம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே மரம் பிடிச்ச மேலே போகலாம். நம்ம வந்து அங்கே தாங்க மேலே தாங்க போகணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம ஹைட்டுங்க, டேப்பராக இருக்குங்க. படிக்கட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாறையிலே வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த டோர் படிக்கட்டு இருக்குங்க, அது பழசுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்கும்போதே எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் மேலே போனால் வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. மேலே போ பார்ப்போம். நீங்கள் நட்டது தானா? இப்போ எத்தனை வருஷமாக இந்த இது நட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? 40 வருஷம் ஆச்சு. கம்பி போட ஆரம்பித்து 40 வருஷம் ஆகுது. இந்த வேலையெல்லாம் நம்ம வேலை தானுங்க. மேலே கோயில் வரைக்குமே போட்டிருக்கீங்க? ஆமாங்க, மேலே கம்பத்து வரையிலுமே போட்டுக்கிட்டேன். கம்பத்து வரைக்குமே போட்டிருக்கீங்களா? நீங்கள் எங்கே லோக்கலுங்களா? எங்கே? கீரனூர் தாங்களா? சரிங்க. உங்களுக்கு வயசுங்கய்யா? வயசு 85 ஆயிடுச்சுங்களா? அவங்கள வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் எல்லாம் தெரிய வச்சுட்டார். இதனால என்ன, நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரியணும். தெரிகிற அளவுக்கு தானே நீங்கள் பண்ணுறீங்க. எல்லாம் நல்லது தானே பண்ணுறீங்க மக்களுக்கு, சாமிக்கு, எல்லாத்துக்கும். 100 வயசான கேடுகள்லாம் போது வருதுங்க. இப்போ உங்களால் தானே போகிறாங்க. சித்திரா பௌர்ணமிக்கு, கார்த்திகை மாத தீபத்துக்கு, மாசி சிவராத்திரிக்கு 100 வயசான பெருசுகள்லாம் போகுது வருதுங்க. இல்லை, இப்போ 100 வயசில் இருக்கிறவங்க போகிறாங்க அப்படின்னா இப்போ உங்களால் தானே போகிறாங்க. எல்லாம் பிடிச்சி நடந்துட்டு தானே போகிறாங்க. எனக்கு ஒரு பாக்கியம், நல்லா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்லி அந்த புண்ணியம் எனக்கு கிடைச்சா போதும். கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு, அந்த புண்ணியம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். மேலே போகிறீங்களா? ஆமாங்க, மேலே அங்கே ஒரு குழி அடிக்கணுங்க. சரிங்க. இப்போ கூட குழி அடிக்கிறதுக்கு போறீங்க. 85 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போவும் வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரிங்க, மேலே போப்போம். மேலே தான் போகிறோம். சரி வாங்க, மேலே போகலாம் வாங்க. சரிங்க. இப்போ ஐயாவை பார்த்தீங்களா, அந்த ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பியை பூரா மேலே வரைக்கும் போட்டிருக்காங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஏதோ ஒரு குழி அடிக்கணும் அப்படின்னு தான் மேலே கம்பி, அவ்வளோ பெரிய வெயிட்டான கம்பியை தூக்கிட்டு மேலே போயிட்டுருக்காரு. சூப்பருங்க. இந்த வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மேலே வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறாரு. மேலே போகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.
இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஏறி இருக்கிறேன், மூச்சு பயங்கரமாக ஆகுது. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக நடந்து வர்றாருங்க. இங்கே 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா கள்ளிமரம் இருக்குது பாருங்கள், சேஃபாக போய்க்கிங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முள் தான் ஃபுல்லாக இருக்கும். இது கள்ளி டேஞ்சரானது, சேஃபாக போய்க்கிங்க. ஏதோ கையில் பிடிச்சுன்னா அவ்வளோதான். போக கொஞ்சம் டேப்பராக மேலே ஏறுதுங்க. வெயிலும் அந்த அளவுக்கு அதிகமாக அடிக்குது. ஒரு பாதி மலை வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறியாச்சுங்க. இதுக்கு கீழே பாருங்கள் அப்படியே வந்து பயங்கரமாக டேப்பராக இருக்குது. இந்த கம்பி போட்டது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபான ஒரு இது. இந்த கம்பி இல்லை அப்படின்னா காற்றடிக்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே ஸ்லிப் ஆச்சுன்னா கீழே வரைக்கும் அப்படியே சறுக்கிட்டே போயிடுவோம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சராக இருக்குது. அவ்வளோதான், ஒரு பாதி மலை வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி வந்தாச்சுங்க. ஆனால் நிறைய பேர் காலையில் நேரத்துலேயே மேலே போயிட்டு சாமி பார்த்துட்டு கும்பிட்டுட்டு இறங்கி வந்துட்டுருக்காங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக டேப்பர், செம்ம டேப்பருங்க ஃபுல்லாக. இதிலெல்லாம் கால் ஸ்லிப் ஆச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அவ்வளோதான். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஏற்றமாக இருந்தது. என்னால் வீடியோவே எடுக்க முடியல. அதான் கொஞ்சம் சேஃபான இடத்துல வந்து நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இவ்வளோ ஹைட்டான இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஒரு டாக் ஒன்று வருது பார்த்தீங்களா. ரொம்ப பசின்னு நினைக்கிறேன். பிஸ்கட் கொடுத்தேன், கையை கடிக்காமல் அழுங்காமல் வாங்கி சாப்பிடுதுங்க. நம்ம கூடயே வருது, பயங்கர ஹைட்டாக இருக்குது. ஆனால் அது வந்து அசால்ட்டாக வருதுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லோப்பாக இருக்குது பாருங்கள். உனக்கு பயமா இல்லையா? அவங்க சித்திரை விடுதலை வருவாங்க, அது பயமே வரல. ஆனால் வெயில் அடிக்குது, ஆனால் அந்த வெயில் அந்த காணல் தெரியல. இருக்கும்போது தான் கொஞ்சம் அடர்த்தி இருக்கும்போது தான் தெரியும். ஆமாம், மேலே வந்து காத்திரிக்கும் உங்களுக்கு டயர்ட் தெரியாது. ஆனால் அந்த காணலும் தெரியலண்ணா. ஆமாம். சரி மேலே போவோங்க. முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஏறியாச்சு. கொஞ்சம் மேலே ஏற வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து வேகமாக அடிக்குது. அந்த வெயில் அடிக்கிற ஒரு ஃபீலே இல்லைங்க, அந்த காணலே அடிக்கலை, ஜில்லுன்னு தான் காற்று அடிக்குது. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் வந்து மேலே நிற்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த இதில் கொஞ்சம் தூரம் மேலே போனாவே கோயிலை போய் ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேங்க. கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ரீச் ஆயாச்சுங்க. இங்கே இருக்கிற கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுரங்க மாதிரி உள்ள ஒன்று போகுது பார்த்தீங்களா. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இங்கேருந்து தான் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பூஜைலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனி டைம் இருப்பாருங்களாமா. மாதத்துக்கு ஒரு தடவை தான் கீழே இறங்கிட்டு போயிட்டு வருவாருங்களாமா. இப்போ வந்து அவங்க பையன் தான் இருக்காப்புல, டெய்லி வந்து பூஜை பண்ணிவிட்டு காலையில் நேரத்துலேயே வந்துட்டு ஒரு 10-11 மணிக்கெலாம் வந்து கீழே இறங்கிடுவாங்களாமா. இப்போ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அபிஷேகத்துக்கான தண்ணியெல்லாம் எடுக்கிறாங்க. உள்ள பாம்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாவாட்டுற மாதிரிலாம் இருக்குதுங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து தங்கி இங்கேயே சாப்பாடு இதெல்லாம் பண்ணி இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே தங்கி இருந்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர் காலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்குது. இந்த பாண்டியர் காலத்தில் வந்து பஞ்சபாண்டவர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிராமத்து மக்கள். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமிலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த ஊருக்காரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து தவம் பண்ணுவாங்களாமா. தவம் பண்ணால் முன்னோர்கள் நம்ம பாட்டா தாத்தாவெலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னே வந்து இந்த ஊருக்காரவங்களாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறப்ப வந்து மேலே வந்து புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ உள்ளே போய் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லாங்காக உள்ளே போய் தண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஹைட்டாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப இதாக இருக்கு. தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்குங்க, தண்ணி பளிச்சுன்னு இருக்குங்களா. ஆமாம்,
கண்ணாடி மாதிரி இருக்கு. இது எப்படி ஊத்துதான்னு நினைக்கிறேண்ணே. தண்ணி வந்து பார்த்தீங்களா எவ்வளோ கண்ணாடி மாதிரி இருக்குண்ணே. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த அளவுக்கு உள்ளே குடஞ்சி போகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஃபுல்லாக அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் போகுதுங்க. தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது. ஆனால் கண்ணாடி மாதிரி இருக்குது. இது எப்படி ஊற்றுறதா என்னன்னு தெரிலங்க. இதெல்லாம் ஒரு அதிசயம் தாங்க. இப்போ வெளில போவோங்களா? கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம வந்து சிவலிங்கம் இருக்குது உள்ளே இருக்குது. இப்போ இந்த இடத்துல மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஓடு பதிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் சிவலிங்கம் இருக்குது. இங்கே சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து அர்ச்சகர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் போட்டிருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லைட் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். மேலே போவோம். சொர்க்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோங்க. சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறது நான் எதுன்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டரங்கி மலையோட டாப்புக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தூணு மணியில் நிறைய கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வந்து இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த இங்கே சுற்றி வர இருக்கிற மலையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மலை தான் வந்து பார்த்திங்கன்னா செம ஹைட்டாக இருக்குது. காற்று வந்து பார்த்திங்கன்னா வெயில் ஃபுல்லாக இருக்குங்க. அந்த ஜில்லுன்னு அடிக்கிற காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலோட தாக்கமே வந்து தெரியல. அந்தளவுக்கு ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலில் வந்து நிறையா வலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மாட்டியிருக்காங்க. இது என்னன்னு தெரியல. வேண்டுதல் மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா இது என்ன இதுன்னு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து திருநீர் எடுத்துட்டு அவ்வளோதான். நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்க போகிறோம். இறங்குறதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற ஒரு வியூலாம் காமிக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் வாங்கல. உண்மையாலுமே இங்கேருந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி தாங்க எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் வந்து இங்கே காற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. நீங்கள் வர்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக வந்து நின்றுட்டு சேஃபாக போங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடி கிடையாது, எதுவுமே கிடையாது. திண்டுக்கல்லேருந்து வராரு யுவராஜுங்க பேர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்தே என்னோட தான் வந்துட்டு இருக்கிறாரு. தனியாக தான் வந்தார் கீழேருந்து. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நன்றிப்பா. எப்படி இருந்தது சாமி தரிசனம்லாம்? எப்படி இருந்தது? நல்லா பார்த்து சிறப்பாக பார்த்தாச்சு. ஓகே. இந்த இது இல்லாமல் நட சாத்ததுக்கு முன்னாடியே வந்து ஓகே 1 மணி நேரம் நல்லா தரிசனம் பார்த்துட்டோம் நம்ம எல்லாரும். ஓகே. நல்லா என்ஜாய் நல்லா பண்ணி. என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் வந்து இதே மாதிரியே இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பை. ஓகே ப்ரோ. ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 4 to 6 மணி இருக்கும். சரிங்க. விடிய காலத்தில் ஒரு 4 மணி இருக்குது. 4 to 5 தான் இருக்கும். சரி. நல்லா கனவு வச்சு இந்த மலையில் ஏறி இறங்கி ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு போகிற மாதிரி. சரிண்ணா. திரும்ப கொஞ்ச நேரம் சென்று மறுபடியும் அதே கனவு வந்து வாடா வந்து மலை ஏறி போடா அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கவங்க தான். சரி. இந்த வாரம் எல்லா கிளம்பி வந்துட்டீங்க உடனே வந்து மலை ஏறி சாமி கொண்டு போய் மேலே உள்ள தரிசனம் அவ்வளோ அருமையாக இருந்தது. சரிண்ணா. சுயம்புலிங்கம் அப்படின்னா ரொம்ப அருமை. ஓகே. எங்கேருந்துண்ணா வரீங்க? தேனியிலேருந்து வரீங்க. சூப்பர்ண்ணா. அவ்வளோ தூரம். ஓகேண்ணா. வருஷத்துக்கு மேலாச்சு இந்த கோயிலுக்கு வந்து. சரிங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கள் குருநாதர் வந்து சொல்லி முரளி அவர் பேர். நாங்கள் திண்டுக்கல்ல எல்லாம் ஒரு இதாக ஒர்க் பண்ணுறோம். சரிங்க. அவர் நாங்கள் எங்களோட ஃப்ரெண்டு சுமதி, சரி, அவங்களோட பையன், நான் இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் அமாவாசை அன்னைக்கு நாங்கள் வந்துட்டு போனோம். சரி. அதுக்கப்புறம் வந்து அது சாயந்தரம் 5 மணிக்கு மேலே ஏற ஆரம்பித்தோம். சரி. 5 மணிக்கு ஏறிட்டு நைட்டு இறங்குறதுக்கு 8:30 ஆயிடுச்சு கீழே இறங்க. சரிங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு தாத்தா அவங்க வீடியோ பார்த்தோம். சரி. 85 வயசுன்னு சொல்லிட்டு சரி. அவர் இந்த மலைக்கெல்லாம் கம்பி அவர் தான் போட்டேன்னு சொல்லி வரும்போது நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அவர் அந்த வீடியோலாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்கள் குருநாதர் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் மறுபடியும் கிளம்பி வந்தோம். அன்னைக்கெல்லாம் சேர்ந்து வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பாப்பா சரி போலாமான்னு சொன்னதுனால நாங்கள் இப்போ கிளம்பி வந்திருக்கோம். சரிங்கக்கா. சரிக்கா. நன்றிக்கா.